GCE Salem, Tamil Nadu, one of the oldest, most respected government engineering college. 190, 191, 190. Okay, so இந்த காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, இது குட் டிசிஷனா ஃபீல் பண்றீங்களா? இப்போ கேம்பஸ்க்கு வந்தீங்கன்னா நம்மளே செல்ஃப் ஸ்கல்ப்டிங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா ஃப்ரீடம்ஸும் இருக்கும். அதை நீங்கள் எய்தர் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். எதனால GCE Salem சூஸ் பண்ணீங்க? கவர்மெண்ட் காலேஜில் செகண்ட் மோஸ்ட் டாப் காலேஜ் இது. ஸோ இங்கே படிக்கிறது எனக்கு ஹாப்பி. பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியில் இருக்கும், அப்புறம் நம்ம காலேஜில் மட்டும் தான் இருக்குது. பட் 100% பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங், எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டீங்க. எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டேன். இதுதான் பெரிய விஷயம். ROE ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே போகும்போது ஃபீஸ் ரொம்ப கம்மி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுமன் MPM யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி எக்ஸ்ப்ளோரிங் டாப் காலேஜஸ் சீரீஸில் நாம வந்திருக்குது சேலத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ GCE சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃபோர்டபுளான ஃபீஸில் அண்ட் சூப்பரான பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். டாப் 10 கவர்மெண்ட் காலேஜில் முக்கியமான காலேஜ் தான் GCE சேலம். இந்த காலேஜோட லொக்கேஷன் சேலத்தில் கருப்பூர் அப்படிங்கக்கூடிய ஏரியாவில் இருக்குது. இது பெங்களூர் ஹைவே. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1966. கிட்டத்தட்ட 69 இயர்ஸ் ஆகிட்டு ஓல்டஸ்ட் கேம்பஸ். இந்த காலேஜோட அலுமினி நெட்வொர்க் பயங்கரமான நெட்வொர்க். இந்த கேம்பஸுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாலுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஒரு ½ hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக 13 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த கேம்பஸ் பக்கத்துலேயே தான் பெரியார் யூனிவர்சிட்டியும் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ பெரியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லி நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜ் ரெக்கமெண்ட். எனக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வரிசையில் வர கவர்மெண்ட் காலேஜோட இதே மாதிரியான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய GCD, அப்புறமா தந்தை பெரியார் காலேஜ், CG, MITU கேம்பஸோட வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ACT கேம்பஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். GCE சேலமில் UG அண்ட் PG கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, ECE, CSE, சிவில் அண்ட் மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. பர்டிகுலராக மெக்கானிக்கல் அண்ட் EEE ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. 100% பிளேஸ்மெண்ட் ரீசெண்ட் இயரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெல் எக்யூப்டு லேபோட இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. NACல A கிரேட் வச்சுருக்காங்க. NIRF ரேங்கிங் 150 to 200 இந்த ரேஞ்சில் இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி எல்லாமே வெல் நாலேஜபிள். அதனால் படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஒரு 4 இயர் இந்த கேம்பஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம்பஸ் விட்டு வெளியே போகண்டா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளே இருக்குது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கான செப்பரேட் ஹாஸ்டல் அண்ட் இந்த கேம்பஸுக்குள்ளே பேங்க், ஜிம்னேசியம், இன்டோர் ஆடிட்டோரியம் இப்படி எல்லாமே ஒரே கேம்பஸில் லொக்கேட் ஆகிருக்கு. பட் மெஸ் ஃபுட், இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகேவாக இருக்கா அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை EEE அண்ட் மெக்கானிக்கில் பர்டிகுலராக 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் இயரில். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பிளேஸ்மெண்ட் ஆவரேஜாக 88% வரைக்கும் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் இருக்குது. பர்டிகுலராக மெட்டாலஜி பிளேஸ்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. CSEயில் ஹையஸ்ட் பேக்கேஜ் ஆஃப் 15 LPAவும் அண்ட் சிவிலில் 13.2 LPAவும் கொடுத்து கம்பெனிஸ் டாப் ரெக்ரூட்டர் அப்படி போகும்போது TCS, காக்னிஷன், ஷோகோ, JSWC மாதிரியான கம்பெனிஸ் எவ்ரி இயர் இந்த கேம்பஸை விசிட் பண்ணுறாங்க. மொத்தத்தில் இந்த கேம்பஸில் நான் 1 day ஸ்பெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா, இது சிட்டியாக இருந்தாலுமே இங்கே நாய்ஸ் இல்லை, அந்த டிராஃபிக் பொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கவே முடியல. இந்த க்ரீன் கேம்பஸ் படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சீரியஸான பிளேஸாக இருக்குது. ஹாய், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சுருக்கமாக அறிவுப்படுத்திங்க. நீங்கள் GCEயில் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எந்த இயர் படிக்கிறீங்க? செகண்ட் இயர் ECE படிக்கிறோம். எல்லாருமே ஒரு ஓகே, எல்லாருமே செகண்ட் இயர் ECE. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எதுக்காக GCE சூஸ் பண்ணீங்க? GCE கட் ஆஃப் அடிப்படையில் தான் இங்கே வந்து கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் கிடச்சிது. எல்லாருமே கவுன்சிலிங்கில் நல்லா கட் ஆஃபில் எடுத்துருப்பீங்க. கம்ப்யூட்டர் அந்த கட் ஆஃப் சொல்லலாமா? கட் ஆஃப் மார்க் ஞாபகம் இருக்கா? 188. ஓகே, 190, 191, 190. ஓகே. ஸோ இந்த காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, இது குட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா இப்போ? எஸ். ஓகே, ஓவரால் இந்த கேம்பஸ் எப்படி இருக்குது? இங்கே டீச்சிங் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? டீச்சிங் ஃபேக்கல்ட்டிலாம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான். அவங்க வந்து கரெக்டாக அவங்களால எவ்வளோ முடியுமோ எவ்வளோ அவங்களால நடத்த முடியுமோ நடத்திடுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நம்ம படித்து நம்ம எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஃபேக்கல்ட்டி பொறுத்தவரையில். அகடாமிக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இந்த பிளேஸ் எல்லாமே எப்படி இருக்குது? நிறையா இருக்குது. கிளப் பண்ணுறாங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாத்துக்குமே நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதுல தான் மெயினாக இங்கே இருக்குது ஃபேக்கல்ட்டிஸ். ஓகே, ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது அப்படி தானே? ஹாஸ்டல் எப்படி இருக்குது? அண்ட் ஃபுட் மெஸ் ஓகே தானா? நாங்கள் டே ஸ்காலர், ஆனால் ஹாஸ்டலர்ஸ் ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லிங்க? ஃபுட்டெல்லாம் ஓகே. அந்த நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு பெட்டர் தான் மற்ற காலேஜ். ஓகே, ஸோ உங்கள் ஜூனியர் இந்த காலேஜை சூஸ் பண்ண நினைப்பாங்க, அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அட்வைஸ் சஜஷன் ஏதாவது? ஓகே, சூஸ் பண்ணலாம். நல்ல காலேஜ், நல்ல மார்க் எடுத்திருந்தா வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சூஸ் பண்ணுறது தான் பண்ணுறேன். அவ்வளோதான். என் பேர் பாலபுஷ்பிகா. ஃபர்ஸ்ட் இயர் CSE படிக்கிறேன். நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரம்லேருந்து வரேன். நீங்கள்?
ஐம் பிரியங்கா. நான் ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். நானும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரத்துலேருந்து வரேன். ஐ எம் மதுரா. நான் மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். நான் சேலம். நீங்கள் சிஎஸ்சி, நீங்கள் மட்டும் மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் ஜிசி சேலம் சூஸ் பண்ணீங்க? கவர்மெண்ட் காலேஜ், ஃபேக்கல்ட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன். கவர்மெண்ட் காலேஜில் செகண்ட் மோஸ்ட் டாப் காலேஜ் இது. ஸோ இங்கே படிக்கிறது எனக்கு ஹாப்பி. மெட்டலர்ஜி பார்த்திங்கன்னா பிஎஸ்டியில் இருக்கும். அப்புறம் நம்ம காலேஜில் மட்டும்தான் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஸ்டீல் பிளான்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் மெட்டலர்ஜி சூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் குட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா? எல்லாருமே கவுன்சிலிங் சீட் எடுத்துருப்பீங்க, இப்போ குட் டிசிஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ் 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 எஸ். அண்ட் ஓவரால் இந்த கேம்பஸ் எப்படி இருக்கும்? இங்கே என்விரான்மெண்ட், அட்மாஸ்பியர் இதெல்லாமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப க்ரீனரியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது. அது காலேஜ் செய்கிறதுக்கு முன்னாடி தெரியல, பட் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபேக்கல்ட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸும் சூப்பராக இருக்குது. ஈஸியாக பழகிக்கிற மாதிரி க்ரீனரி என்விரான்மெண்ட், நல்ல பீஸ்ஃபுல் தாட்டை கொடுக்கும், நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் அஸ் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காலேஜ் ரொம்ப பெருசு தான். அப்புறம் ஹாஸ்டல் ஃபுட்டும் மற்ற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜை கம்பேர் பண்ணுறதுல நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் ஓகேவாக தான் இருக்கும். எல்லாமே ஹாஸ்டல். ஹாஸ்டல் தான். ஓகே. ஸோ ஓரளவு உங்களோட இப்போ ஃபெசிலிட்டி, லேப் ஃபெசிலிட்டிஸ், மற்ற எம்யூனிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறை இருக்கா? ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகே. டெக்னீஷியன்ஸும் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. குறை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நல்லாயிருக்கு. நல்லா தான் இருக்கும். நம்ம கற்றுக்கிறத பொறுத்து. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால இப்போ ஃபேக்கல்ட்டிகிட்ட ஏதாவது ப்ராக்டிக்கலாக டவுட் இருந்தால் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் எல்லாருமே இன்வால்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஜூனியருக்கு இந்த காலேஜ் நெக்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அட்வைஸ் ஆர் சஜஷன்? நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய குழப்பம் இருந்திருக்கும், இதை சூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. இதை பற்றி டேட்டா இன்ஃபர்மேஷன் கூட நிறையா தேடி இருப்பீங்க. ஸோ அப்போது நீங்கள் முன்னாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச விஷயம் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். சஜஷன், அட்வைஸ் இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜ்னால ஃபீஸும் கம்மியாக இருக்கும், சொல்லித்தரதும் நல்லா சொல்லித்தருவாங்க. ஸோ தாராளமாக வந்து இங்கே படிக்கலாம். ஹாஸ்டல் பற்றி நிறைய தெரியாமல் இருக்கும். ஸோ ஹாஸ்டல் நல்லாயிருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ தைரியமாக வந்து சேரலாம். ஓகே. இந்த ஒன்று போதும். ஹாஸ்டல் பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கு. உண்மையாகவே இங்கே மெட்டலர்ஜிக்கல் நல்லாயிருக்கு, மெட்டலர்ஜிக்கல் நல்லாயிருக்கு, கோரில் பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கு. எல்லாருமே சிஎஸ்சின்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, மெட்டலர்ஜி நல்லாயிருக்கு. கரெக்ட்? பிளேஸ்மெண்ட் ரேட்டு அதை நான் இங்கே ஷோ பண்ணுறேன். பிளேஸ்மெண்ட் ரேட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இது பண்ணும்போது சரி கவர்மெண்ட் காலேஜ் தானே, என்ன சொல்லித்தர போகிறாங்க, எல்லாம் அப்படியே சுற்றுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஃபேக்கல்ட்டியும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. தெரியாது கேட்டால் எல்லாமே சொல்லித்தராங்க. எப்படிலாம் இப்படி இருந்தே கற்றுக்கலாம் அப்படின்லாம் எல்லாமே ப்ராக்டிக்கலாக எல்லாம் சொல்லித்தராங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜ்லாம் பார்த்தா அவங்களே மார்க்கை பூஸ்டப் பண்ணி விட்டுருவாங்க. இங்கேனா நம்ம படிக்கணும், நம்மளே நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. இது மூலயமா நம்ம வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கலாம். மோஸ்ட்லி விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு இப்போ பொறுப்பாக மாறலாம் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா. ஓகே. ஸோ ஓரளவு இந்த கேம்பஸ் மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிலாம் நம்ம பண்ணோம், நிறைய ப்ரைவேட் காலேஜோட கம்பேர் பண்ணும்போது இங்கே உள்ள அட்மாஸ்பியர் ரொம்ப காமாக இருக்குது. இந்த டிராஃபிக், இந்த சவுண்டு, நாய்ஸ் இதெல்லாம் இங்கே எதிரே பார்க்க முடியாது. இது நீங்கள் சீரியஸாக படிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்குது. கரெக்ட்? ஸ்போர்ட்ஸும் இங்கே வந்து இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நிறைய டைம் கிடைக்கும். ஃப்ரீ பீரியடில் இருந்து ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்கள் போய் இன்வால்வ் பண்ணலாம். எல்லாமே இருக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இல்லை, என் பேர் விஜய் பிரசாந்த், நிஷா, மோனிகா, நிவேதா எல்லாருமே சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர்ஸ். எல்லாருமே எங்கேருந்து வரீங்க? நாங்கள் எல்லாருமே சேலம் தான். அவங்க மட்டும் கிருஷ்ணகிரி. ஸோ எதனால் பர்டிகுலர் ஜிசி இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? இல்லை, பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணும்போது இந்த காலேஜ் கிடைச்சது. ஓகே. நீங்கள்? சேம் அதே தான், பெஸ்ட் காலேஜ்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு சிவில் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் சிவில் எடுத்தேன். பெஸ்ட்டு தான் சிவில் எடுத்தா. எனக்கு அண்ணா சொன்னாங்க, அண்ணாவும் இன்ஜினியரிங் தான் படித்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கல. ஸோ அதனால் அவங்களே கவுன்சிலிங் போட்டாங்க, சிஎஸ்சி எல்லாம் போட்டாங்க. பட் எனக்கு சிவில் தான் கிடச்சிச்சு. என்னோட அண்ணாவும் இந்த காலேஜில் தான் படித்தாங்க சிவில். இப்போ ஏஇயாக இருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் இங்கே சிவில் எடுத்தேன். இன்ட்ரெஸ்டிங். மேபி நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் கிடச்சிருக்கும். கரெக்டாக ஹை கட் ஆஃப். எல்லாருமே மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. கம்ஃபர்டபுளாக கட் ஆஃப் ஷேர் பண்ணலாம். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? அவ்வளோ ஞாபகம் இல்லை. 174 நினைக்கிறேன். நீங்கள்? 150. சூப்பர். நீங்கள்? 184. ஓகே. 176. ஓவராலாக 4 இயர்ஸ் 4 வருஷம் இந்த கேம்பஸில் சிவில் முடிச்சிட்டிங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கேம்பஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களை அகடாமிக்காக எந்த அளவுக்கு உங்களை ஷேப் பண்ணியிருக்கு, தயார் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அகடமிக்கான இன்ஜினியரிங் கொஞ்சம் கற்றுத்தராங்க. அண்ட் தென் நம்மளாக ஸ்ட்ரெயின் பண்ணி கற்றுக்கிட்டா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அந்த காலேஜில் நிறைய கற்றுத்தர மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க சிஸ்டர்? மோஸ்ட்லி நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. லேப்லாம் நிறையா இருக்குது. டீச்சர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. நம்ம என்ன டவுட் கேட்டாலும் எப்போ வேணால் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. லேப்ஸ் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி கைட்ஸும் ப்ராஜெக்ட் கைடு எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே தியரிட்டிக்கலாக நிறைய கற்று தருவாங்க. அதை நாம் தான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். நம்ம செல்ஃப் ஸ்டடி இருந்தால் நம்ம படிச்சுக்கலாம்.
ஓகே, ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, கரெக்ட்? அப்படி தானே இல்லை சொல்லுவாங்க. ப்ரெஷர்லாம் எதுவுமே இருக்காது, ஜாலியாக இருக்கும். அது இல்லாமல் அட்டானமஸ் உங்களுக்கு சிலபஸும் ஃப்ரீடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்ட்? ஓகே, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது எண்ட் ஆஃப் த டே 4 இயர்ஸ்க்கு அப்புறம்? பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த வருஷம் சிவில் 100% பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. 100% பிளேஸ்மெண்ட். பேக்கேஜஸ் மட்டும் தான் ஆவரேஜ் பேக்கேஜஸ் இருக்கும், பட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடைக்கும். சிவில் ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன இருக்குது அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன இருக்குது? ஹையஸ்ட் பேக்கேஜ் 12 LPA, ஆவரேஜ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 3 LPA. 3 LPA. ஓகே, ஸோ கரண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு? போய்கிட்டு இருக்கா? ஸ்டில் பிளேஸ்மெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நவ பிளேஸ்மெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் 100% பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு சிவில். இன்ட்ரெஸ்டிங். எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டீங்க? எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம். ROE ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே போகும்போது ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஓகே அதானே? ஓகே, இப்போ ஃபஸ்ட் இயர் இந்த காலேஜ் சூஸ் பண்ண நினைப்பாங்க, சிவில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அட்வைஸ், சஜஷன், சிவில் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, எது இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இல்லை அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கணும். இப்போ காலேஜில் ஃப்ரெஷராக வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு வந்துடணும். இங்கே வந்துட்டு பேசிக்ஸ் கற்று தருவாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கற்று தருவாங்க. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களா சர்ச் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களா சர்ச் பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். கேம்பஸில் இதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்ன ட்ராபேக்? இருக்கிறதே பெட்டராக இருக்குது. ஓகே, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகே தான்? எல்லாமே ஓகே தான். பில்டிங்ஸ் எதுவும் பலன்னு பார்க்க முடியல, எல்லாமே கொஞ்சம் பழமையான பில்டிங். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு. ஸோ எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? வாங்குற ஃபீஸ் கம்ஃபர்டபிள் தான். வாங்குற ஃபீஸ் கம்ஃபர்டபிள். இப்போ அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி விட இப்போ நிறைய இதுவாகிட்டு இருக்குது, டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் போக போக இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். காலேஜில் ஒரு பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்காது. ஆனால் ஒரு பயங்கரமான டேக் வேல்யூ எது பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிக்கு இருக்க டேக் வேல்யூ. இந்த காலேஜில் நீங்கள் டிகிரி முடிச்சுன்னா அந்த டிகிரிக்கு பயங்கரமான வேல்யூ இருக்குது, அதுதான் ஜிசியோட வேல்யூ. ஓவராலாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம், ஆல் தி பெஸ்ட். சுருக்கமாக அறிமுகப்படுத்திங்க, உங்கள் பேர், என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க ஜிசியில்? நான் மெக்கானிக்கல் ஃபைனல் இயர். ஓகே, என்னோட நேம் தமிழ் செல்வன். எங்கேருந்து வரீங்க? நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள்? என் பேர் பழனிபாதி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் 21 to 25 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். என் பேர் கோகுலகிருஷ்ணன், நான் கோவில்பட்டி அங்கேருந்து வரேன், அது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து ஃபைனல் இயர் ட்ரிபிள் படிக்கிறேன். ஓ, நீங்கள் ட்ரிபிள், நீங்கள் 2 பேரும் மெக்கானிக்கல். ஓகே, ஓரளங்க வந்து ட்ரிபிள் அண்ட் மெக்கானிக்கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, கரெக்ட்? பிளேஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே லாஸ்ட் இயர் மெட்லஜிஸும் வந்து 100% பிளேஸ்மெண்ட் எடுத்துருக்காங்க. மெட்லஜி வந்து ஓவராலாக தமிழ்நாட்டில் 3 காலேஜஸில் இருக்குது. அது இது ஒரு காலேஜ், பிஎஸ்டி ஒரு காலேஜ், அது ஐஐடிஸ் ஒரு காலேஜ். ஓகே, ஸோ ஓவரால் அந்த காலேஜ் கேம்பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எங்கள் ஸ்டடீஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கேம்பஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்குமா இல்லை ஜில்லாக இருக்குமா, வைப்பாக இருக்குமா? ஆக்சுவலி இந்த கேம்பஸ்க்கு வந்து வந்தீங்கன்னா நம்மளே செல்ஃப் ஸ்கல்ப்டிங் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா ஃப்ரீடம்ஸும் இருக்கும். அதை நீங்கள் எய்தர் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது, நெகட்டிவாக எடுத்துக்கவும் அந்த டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் பிடிச்ச விஷயம், எனக்கு பிடிச்ச பிளேஸ், இங்கே யூனிக்கான விஷயம்? இங்கே யூனிக்கான விஷயம்னா நிறையா கல்ச்சுரல்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த இயர் முடிகிற வரைக்குமே ஏகப்பட்ட கல்ச்சுரல்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் டேலண்ட்டை நீங்கள் ஏதாவது மியூசிக்னா மியூசிக் இருக்குது, ட்ராமானா ட்ராமா இருக்குது, டான்ஸ்னால் டான்ஸ் இருக்குது, சினிமா ஃபிலிம் மேக் கிளப்னு ஒன்று இருக்குது, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். ஸோ எல்லா வெரைட்டிஸ்லையுமே இங்கே இருக்குது. அது போக மியூசிக் கிளப் இப்போ புதுசாக ஒரு ரூம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அலுமினிஸ் நிறையா ஃபண்ட் டொனேட் பண்ணுறாங்க மியூசிக் கிளப்புக்கெலாம். ஸோ அதனால் அந்த கிளப் ரிலேட்டடாக இல்லை டேலண்ட் ஏதாவது டெவலப் பண்ணணும்னா ஈஸியாக இங்கே காலேஜில் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். டெய்லி 5 to 6:30 வந்து ஒவ்வொரு கிளப்ஸ்க்கும் வீக்லி மீட் இருக்கும், வீக்லி 4 days. ஸோ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட் ஈவினிங் வந்து நல்லாவே இருக்கும். அதாவது இங்கே வந்து 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது, 8+ கிளப்ஸ் இருக்குது. கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து மற்ற நம்ம படிக்கிறதை தாண்டி மற்ற ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்ஜினியரிங் படிக்க வந்துட்டோம், இப்போ நம்ம கிளாஸில் போய் படிக்கிறோம், அதை தாண்டி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம ஃபிலிம் எடுக்கணும், இப்போ இங்கிலீஷில் பேசுகிறது, தமிழ் ரிலேட்டடாக ஏதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை பண்ணுறதுக்கு ஸோ அந்த கிளப்ஸ்லாம் ரன் ஆகுது. இவங்க சொன்ன மாதிரி ஈவினிங் ரன் ஆகும், வீக்லி ஒவ்வொரு டேஸ் ஒவ்வொரு இது. அதை தாண்டி என்னென்னா இந்த காலேஜ் எனக்கு என்ன அட்வான்டேஜாக தெரியுதுன்னா நம்ம ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளே கற்றுக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அவங்க ஒரு லீடர்ஸாக உருவாகுவாங்க. அந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸ் தான் தாண்டி நம்ம இந்த காலேஜ் வந்து நமக்கு நிறையா உதவுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் டீச்சிங் ஸ்டைல் எப்படி? அட்டானமஸ் கேம்பஸ் கரெக்டாக? ஸோ டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அண்ட் தென் ஓவரால் சிலபஸ் எப்படி இருக்கும்? மாடரேட்டாக இருக்குமா, டஃப்பாக இருக்குமா, ஈஸி, ஃப்ரீடம் எப்படி இருக்கும்? எல்லா சிலபஸ்க்குமே வந்து 5 chapters இருக்கும். அண்ட் எல்லா கிளாஸ் ரூமே மேக்ஸிமம் வந்து டிஜிட்டல் எல்இடி டிவிஸோட தான் இருக்குது ஓவரால் எல்லா கேம்பஸும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாஃப்ஸ் வந்து பிபிடிஸ் அந்த வே ஆஃப் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ டீச்சிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லாருமே குவாலிஃபைடு டிஆர்பிஎல்டியோட ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ டீச்சிங் வந்து ப்ராப்ளம் இருக்காது, அது எல்லாமே ஓகே தான். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ்மெண்ட். நீங்கள் எல்லாருமே ஃபைனல் இயர், கரண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது இந்த வருஷம்? இப்போ நாங்கள் மெக்கானிக்கல்னா ஸோ நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். எங்கள் இதில் இன்னும் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் 2 to 5 மெம்பர்ஸ் மட்டும்தான் இன்னும் ப்ளேஸ் ஆகலை, இன்னும் கம்பெனிஸும் வருது. ஸோ மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரே ஒரு 20+30 கிட்ட கம்பெனிஸ் வந்துருந்துச்சு, எல்லாருமே ஓரளவு ப்ளேஸ் ஆகிட்டோம் மெக்கானிக்கலில். ஓகே, ஸோ ஓரளவு ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன இருக்குது, மீடியம் பேக்கேஜ் என்ன இருக்குது மெக்கானிக்கலில் அண்ட் ட்ரிபிள் இல? ஸோ இந்த காலேஜோட
பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த காலேஜில் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 13 LPA சிவில் டிபார்ட்மெண்ட் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எதுவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் பேக்கேஜ் வந்து 2 LPA அதுவும் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து வேரி ஆகும். ஓகே. ஸோ மோஸ்ட்லி ஹையஸ்ட் பேக்கேஜுங்கிறது சிஎஸ்சியில் தான் இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கலில் உங்கள் காலேஜில் மட்டும் தான் நான் கேள்விப்படுறேன். ட்ரிபிளியில் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 6.75 ஒரு கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் பேக்கேஜாக வந்து 2.8 lakhs பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க பசங்க ப்ளேஸ் ஆயிருக்காங்க. ஆமாம். ஸோ ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் ஜூனியர் இந்த காலேஜ் சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் ஆர் சஜஷன் என்ன சொல்வீங்க? அட்வைஸ்னால் இப்போ நாங்கள் படிக்கிற வரைக்குமே மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஸு இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் கிளம்புற நேரத்தில் ஸ்மார்ட் டிவி கொண்டு வந்திருக்காங்க. நிறையா இது டெக்னிக்கல்ஸாக நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இருக்கிற இதுக்கு இன்னும் டெவலப்பாக இருக்கும். இன்னொன்று ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ரெகுலேஷன் பழைய ஓல்டு ரெகுலேஷன், இப்போ இந்த இயர்லேருந்து நியூ ரெகுலேஷனில் இப்போ இருக்கிற அகாடமிக்ஸ்க்கு என்ன தேவையோ அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில காலேஜஸில் மட்டும் இருக்குது. ப்ரோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இன்னோவேட்டிவ்லேருந்து ஒரு 6 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இந்த கேம்பஸ்லேயே இருக்குது. ஒரு சில ஃபியூ கேம்பஸ்லாம் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸே லீட் பண்ணுறதுனால அவங்க லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃப்ரீடம் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து அவங்க இங்கேயே நிறைய பேர் படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் இருக்காங்க. 2017-19 பேட்சில் உள்ளவங்களாம் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நோட்டபுளான விஷயம். சாப்பாடும் சரி, தங்குறது எல்லாமே சரி ஆவரேஜாக இருக்கும். நம்ம கட்டுற ஃபீஸுக்கு நமக்கு ஒர்த்தாக இருக்கும். ஃபீஸுக்கு இவ்வளோ கட்டுறோன்னா அவ்வளோ இதுக்கு நமக்கு இங்கே கொடுக்குற ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸும் சரி, ரூம் க்ளீனாக இருக்கிறது, பாத்ரூம்லாம் ஒரு 10 days க்ளீன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது, பாய்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மட்டும் தான். கரெக்ட். ஆமாம், வெஜ்ஜு மட்டும் போடுவாங்க. எக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான்வெஜ் வந்து பிஃபோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது அந்தந்த இயரில் இருக்கிற நார்ம்ஸ் படி. அண்டு ஃபீஸ் ரொம்ப கம்மி. கரெக்ட். ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுள். 8,000 பெர் இயர். ஹாஸ்டலுக்கும் 8,000 அண்ட் மெஸ் ஃபீஸ் வந்து மந்த்லி 2,000 இருக்குது. இதில் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்தாங்கன்னா அந்த ஃபீஸ்லேயும் பாதி ஃபீஸ் தான் பே பண்ணுவாங்க. 7.5 வந்து உண்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக 6 to 12 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் கட் ஆஃப் சொல்லலாமா? ஒரு 4 years முன்னாடி எல்லாருமே ஹை கட் ஆஃப் தான் சீட் எடுத்திருப்பீங்க. நாங்கள் எல்லாருமே கோவிட் பேட்ச். ஸோ நாங்கள் யாருமே எழுதி வந்தவங்க இல்லை. நோ ப்ராப்ளம். இருந்தாலும் அந்த டைம் கவர்மெண்ட் கொடுத்த கட் ஆஃப் தானே? ஆமாம். நான் வந்து மெக்கானிக்கல் 179 189. ஓகே. ஸோ ஓவராலாக நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜோட கரண்ட் ஸ்டூடெண்ட் பாசிட்டிவாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டாங்க. அலுமினி யாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சஜஷனையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு அஃபோர்டபுளாக ஒரு 1 lakhல ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை வெல் ரெப்யூட்டடான டேக் வேல்யூ இருக்க காலேஜில் முடிக்கணும் அப்படின்னா அது ஜிசியில் மட்டும் பாசிபிள். நிறைய பாசிட்டிவ் சொல்லுங்கள். எனி நெகட்டிவ் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ட்ராபேக் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா? அதாவது நம்ம காலேஜில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வந்து அதான் நான் இப்போ ஒரு நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும். எப்போவுமே நம்ம மைண்டுக்கு வர்றது அதுதான். காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாகலன்னா நம்ம கட்டுற ஃபீஸ் அளவுக்கான ஒர்த் இருக்கும். இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது கொஞ்சம் சேலம் வந்து ஒரு சிட்டியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க இன்னும். அதில் இன்னும் இங்கே கம்பெனிஸ் சுற்றி நிறையா வந்ததுன்னா நம்ம காலேஜ் இன்னும் எலிவேட்டட். நம்ம காலேஜில் டேலண்ட் இருக்காங்க, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். இப்போ கோயம்புத்தூர், சென்னை அளவுக்கு வந்து சுற்றி கம்பெனிஸ் இல்லாத காரணத்தினால இன்ஜினியரிங் நம்ம டிகிரிக்கு இங்கே பக்கத்தில் பசங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் அதனால் நம்ம கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு என்னோட டிபார்ட்மெண்ட். இன்னொரு நோட்டபுளான விஷயம் என்னன்னா, அமாங் ஆல் த கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தான் NAC A+ கிரேட் வச்சுருக்காங்க. வேறு எந்த கவர்மெண்ட் காலேஜஸும் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எது தெரியல. இந்த 1 காலேஜ் மட்டும் தான் NAC A+ வச்சுருக்காங்க. இன்னொன்று நீங்கள் நெகட்டிவ் பாயிண்ட் கேட்டதுக்காக சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அந்த ஹையஸ்ட் பேக்கேஜ்லாம் வாங்குறது யாராக இருப்பாங்கன்னா எந்த பேக்லாக்ஸும் வைக்காதவங்களாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணி ஸோ அது மட்டுமே இப்போ இந்த நம்ம காலேஜில் இவ்வளோ 13 lakhs per இருக்குது அப்படின்னு எல்லோரும் ஆசைப்பட்டு வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்ஃப் ஸ்டடீஸ் இருக்கணும். அது இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் அந்த கேம்பஸை நான் விசிட் பண்ணதில் நீங்கள் சீரியஸாக படிக்கிறதுக்கு, அகடாமிக்காக படிக்கிறதுக்கு அண்ட் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கேம்பஸ். எஸ், கரெக்ட். எந்த காலேஜ்னாலும் ஓகே, பட் யாருமே மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹரியரே இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஜாப் கண்டிப்பாக இருக்கும். இப்போது 3rd year பையன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்து அவர் ஐடியாவை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக 1 week முன்னாடி நடந்தது தான். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் ஐடியா ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர். ஆக்சுவலாக ஃபுல்லாக காலேஜ்லேருந்து சப்போர்ட் பண்ணி அவங்க பப்ளிஷும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சேர போகிற பசங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான். இப்போ நம்ம காலேஜில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்னும் இந்த மாதிரி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸு இப்போ நம்ம ஹை கட் ஆஃப் இங்கே நம்ம வந்தாலே ஹை கட் ஆஃப் எடுத்துகிட்டு தான் வரும். ஸோ வந்து இங்கே வந்தக்கப்புறம் நம்ம 10th முடிச்சிட்டோம் 12th முடிச்சிட்டோம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தோன்னா கொஞ்சம் கஷ்டம். அதே மோட்டிவேஷனோட இன்ஜினியரிங் படிக்க வரோமா, இன்ஜினியரிங்கில் ஒரு இனோவேஷன் நம்ம பண்ணணும். எந்த இன்ஜினியரிங் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரும்போது நான் நினச்சேன் டிபார்ட்மெண்ட் இந்த அதுன்னு. இப்போ தான் எனக்கு தெரியுது நான் மெக்கானிக்கல் எடுத்துடலாமோ இல்லை மெட்டலர்ஜி எடுத்துக்கலாமோ அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா ட்ரிபிளின் மட்டும் வராமல் ஒரு நல்ல காலேஜாக இப்போ நம்ம கொஞ்சம் லோ கட் ஆஃபாக இருந்தாலும்
நமக்கு சேலம் நல்ல காலேஜா இல்லை கோயம்புத்தூர் நல்ல காலேஜா, என்ன காலேஜ் உங்களுக்கு அப்வர்டில் கிடச்சிட்டே இருக்கும் அந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டை மாற்றி போட்டு வாங்க. அது மாதிரி இங்கே வந்தோடனே ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் ஒரு இன்னோவேட் பண்ணுறேன், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இங்கே எனக்கு தேவைப்படுது, லேபில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு குரூப்பாக சேர்ந்து நம்ம எழுதி கொடுத்தோம், ஒரு ரெக்வஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா நம்மளோட அமௌண்ட் தான் வந்து போடுறோம், அதே மாதிரி கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணுறாங்கன்றப்ப நம்ம எல்லாமே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ நம்மளோட லெவல் மேலே போச்சுன்னா காலேஜோட லெவலும் மேலே போகும். ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ அந்த லெவல்லே காலேஜ் இருக்கும். அதுதான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வரீங்கன்னா ஒரு உங்களோட அந்த மோட்டிவேஷனை விடாமல், அதே மாதிரி வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவீங்க, வெவ்வேறு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் ஒன்றாக்கி இன்ஜினியராக நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஆஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் விஸ்வானா, நான் வந்து மதுரையிலேருந்து வரேன். ஓகே. ஸோ நீங்கள் ப்ரோ? நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். ஓகே. ஸோ நீங்கள் எப்படி எதனால் இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? ஜிசி சேலம். எங்களுக்கு இன்ஜினியரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி பார்க்குறப்போ இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு லிஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே. கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சா ஃபீஸும் கம்மியாக இருக்கும். சரி பண்ணலாம். நான் இன்ஜினியரிங்கில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங்கில் என்ன காலேஜ் இருக்குன்னு பார்க்குறப்போ கவர்மெண்ட் காலேஜில் சேலம்ல இருந்துச்சு. ஓகே. ஸோ எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் வச்சோம். எங்களுக்கு இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக இந்த காலேஜ் கிடச்சி. ஓகே. கம்ப்யூட்டர்லாம் கட் ஆஃப் சொல்லாமா? நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கட் ஆஃப்? நான் 180.5. ஓ 185. நீங்கள் ப்ரோ? நான் வந்து 170. ஓகே. ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குண்ணா, ஃப்ரீடம் இருக்குண்ணா. ஓகே. நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்கள் ப்ரோ உங்களுக்கு காலேஜில் பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு பிடிச்ச விஷயம் ஹோம் டவுன் பக்கத்தில் இருக்குது. ஓகே. ஈஸியாக வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சேலத்தில் போனால் எனக்கு எந்த ஊருக்கு வேணால் டேரெக்டாக பஸ் இருக்கும். ஓகே. அதே மாதிரி சேலத்துக்கிட்டே இருந்துச்சு 20 மினிட்ஸ். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், ஓவரால் அந்த கேம்பஸ் எப்படி இருக்கும்? வைப்ரண்ட்டாக இருக்குமா, ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, வைப்ரண்ட்டாக இருக்குமா? நம்ம இருக்கிற பொறுத்து தான் ஸ்டாஃப் ஓகே. இருப்பாங்க. ஓகே. உங்கள் ஜூனியருக்கு நெக்ஸ்ட் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அட்வைஸ் சஜஷன் என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ்லாம் அது இல்லைண்ணா, சேரனா வாங்க சேருங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ. ஓவரால் அந்த காலேஜ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்குது. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான காலேஜ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் நீங்கள் கம்மியாக பே பண்ணணும். கம்மியான ஒரு 10,000 ரூபா தான் காலேஜ் ஃபீஸ். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்தாலுமே ஒரு 25,000 ரூபாய் தான் வரும் வருஷத்துக்கு. இப்போ ஒரு 1 lakhல ஒரு காலேஜ் டிகிரி முடிக்கணும் அஃபோர்டபுளாக, அதுவும் நல்ல ஒரு டேக் நேம் வேல்யூ இருக்கக்கூடிய ஜிசி மாதிரி ஒரு டேக் நேம் வேல்யூ இருக்க காலேஜில் முடிக்கணும் அப்படின்னா இது ஒரு குட் டிசிஷனாக இருக்கும். அகடாமிக்காகவும் சரி அண்ட் நீங்கள் டெக்னிக்கலாகவும் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு சூப்பர் பிளேஸாக இந்த காலேஜ் இருக்குது. இங்கே டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மி. சிட்டியில் இருக்கிற மாதிரி நாய்ஸ் அண்ட் பொல்யூஷன் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் சிட்டிலனா. நம்ம வெளியே போகணும், அங்கே போகணும் அப்படின்னு நினைப்போம். சேலம் ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் லொக்கேட்டாக இருக்குது. இந்த காலேஜோட அலுமினி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் எந்த காலேஜ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு இந்த வீடியோக்கு நிறைய லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வரேன். நான் உங்கள் சுமன். பாய். தேங்க்யூ.